தலை ரசிகர். தலை ரசிகர். தலை வரமாட்டார், கண்டிப்பாக வரமாட்டார், வரவும் கூடாது. தலை வந்தால் நல்லா இருக்கும். தலை வந்தால் இதாக தான் இருக்கும். நான் இப்போ விஜய் வர சொல்கிறப்பல, அஜித் வர சொல்கிறப்பல, நாங்கள் 2 பேரும் ஒத்துமை தான் இருக்கோம். விஜய் ரசிகர் சரி, அஜித் ரசிகர் சரி, ஒத்துமை தான் இருக்கும். தலை வந்தால் இந்த தமிழோட ஒத்துமையாக இருக்கும். ஏற்கனவே ரஜினி கமல் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்தால் வேலைக்கே ஆகாது, சத்தியமாக வேலைக்கே ஆகாது. நம்ம சூப்பர் ஸ்டாரும் சரி, பக்மேஷனும் சரி, அவங்க வேலை அவங்க கிட்ட இருக்காங்க. தலைமையில் வந்து வச்சோம். நான் உண்மையே சொல்கிறேன், தமிழ் சுத்தமாக ஒரு பாசம், ஒரு மாசு ரெண்டுமே நல்லாயிருக்கும். அதுதான் நல்லா வரணும், தலைமையிலே வரணும். இல்லை வேணாம், அவர்லாம் அரசியலுக்குலாம் வர வேணாம். அவராக இருந்தாலே போதும். ஏன்னா அவர் அவரோட வேலையை கரெக்டாக பார்க்குறாரு. ஆமாம் ப்ரோ, கரெக்டாக அவரோட வேலையை அவர் பார்க்குறாரு. ஏன்னா ஒரு நடிகனுன்றது அவர் நடிக்கிறாரு. அவர் நடிக்கிறதுனால எல்லாருமே போய் படம் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ அது அதையே அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு அரசியல் வரணும் அப்படின்லாம் அவசியம்லாம் இல்லை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. சில பேர் இதை வச்சுக்கிட்டே செல்வாக்கை வச்சுக்கிட்டே நான் அரசியலுக்கு வரலாம் அப்படின்றாங்க. அது அவங்க விஷயம். ஆனால் தலைன்றது ஒரு யூனிக்கான ஆள். ஸோ அவர் படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அவருக்குன்னு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, உடம்பு ரீதியாக அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை அவர் டெவலப் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா பயங்கரமாக பண்ணோன்னா நானும் தலை ஃபேன் தான். ஸோ ஃபஸ்ட் ஷோ தான் போய் பார்ப்பேன். ஸோ அவர் இப்படி இருக்கிறதே நல்லது. ஸோ இப்படி இருந்தாலே அவர் எப்போவுமே ஒரு ரீச்லேயே இருப்பார். இல்லை, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக இருக்கார், அரசியல் வேணான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எடுத்த முடிவு சரியானது. அரசியல் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு மாதிரி அரசியல் யோசிப்பாங்க. அது கரெக்டான அரசியல் என்னென்ன அரசியல் அது வேணும். பேசிய பாப்புலேஷனுக்காக, மக்களுடைய விஷயத்துக்காக வாய்க்கு அந்த மாதிரி கண்டாங்க பேசிப்பாங்க. தமிழ் பண்ணுறாங்க, அஜித் பேசுகிறாங்க, அவங்க பப்ளிசிட்டிக்காக மக்களை தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு பேப்பர் வச்சு அதை அடிட்டேஷனாக கொடுத்துட்டு மக்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அவர் ஒருத்தர் தான் நல்லா இருக்காரு. ஸோ அவரே நல்லா இருக்க விட்டுங்க, அப்படியே இருக்கட்டும். மேக்ஸிமம் எல்லாருமே அரசியல்னு வந்தால் அங்கே படம் நிற்க போகுது. அவங்க எல்லாம் இப்போ அந்த லெவலில் கொஞ்சம் ஸ்டாராக நல்ல லெவலில் இருக்காங்க. ஸோ அதை விட்டுட்டு வேறு ஒரு லெவலுக்கு வர்றது நல்லா இருக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அதான் நல்லா தான் இருக்கும். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்லாம் புதுசாக தானே யோசிக்கிறாங்க. சார் அண்ணா தான் நல்லா இருக்கும். என்னோட கமெண்ட். தளபதி ரசிகர் தான், இருந்தாலும் தலை நல்லாயிருக்கும். அரசியல் வரணுன்றது அது அவர்கிட்ட தனிப்பட்ட விஷயம். அதில் அறிக்கை விட்டுருக்காருன்னா ஒரு ரசிகரும் அவரும் தப்பான வழிக்கு போகக்கூடாதுன்றத ஒரு நோக்கத்தோடு வச்சுருக்காரு. அது அரசியல் கட்சிக்காரங்க நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. ஒரு சிலர் அஜித்தோட ரசிகர்களை வச்சு அரசியல் பண்ண ஆசைப்பட்றாங்க. அது வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல விஷயம். அவர் அரசியலுக்கு அதாவது அரசியல் வராமலே பின்னாடி எவ்வளோ நல்லது செய்கிறார். அதாவது எத்தனையோ மாணவர்களுக்கு உதவி பண்ணுறாரு, எத்தனையோ மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் அது சொல்ல தெரியலை, அந்த மாதிரி செய்கிறார். அப்படிங்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி, நாங்கள் என் தலை ரசிகர், என் தலை அரசியலுக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி எங்கள் மனசில் எப்பயுமே குடியிருக்கிறது அவர். காரணம் என்னென்னா அவர் எல்லாருமே பப்ளிக் பண்ணி நல்லது செய்வாங்க, அவர் பப்ளிக் பண்ணாமல் நல்லது செய்வார். இதுதான் மனிதனுடைய அழகு. ஆனால் ஒரு 4 பேருக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு காட்டி செய்கிறதோட அதை காட்டாமல் செய்கிறாங்க பாருங்கள், அது மனித நேயம். காட்டி செய்கிறது சுயநலம். வந்தால் நல்லா இருந்தல தலை தான் மாஸ்டர். தலை வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லா செய்வார்.